துப்பாக்கி செலிப்ரேஷனா பண்றீங்க? துப்பாக்கி செலிப்ரேஷனு எப்படி எங்களோட தலைவர் சும்மா பிரம்மோஸ் மிசைல வச்சு நூர்கான் ஏர்பேஸ தாக்குன மாதிரி ஒரு சிக்ஸ் அடிச்சு பறக்க விட்டார்ல. இப்படி வந்து நம்ம பாகிஸ்தானை கிண்டல் பண்ற மாதிரிதான் நேத்து மேட்ச்ல பாகிஸ்தான் ஒரு கீழ்த்தனமான வேலையை வந்து பண்ணிருக்காங்க. நார்மலா எல்லா பிளேயர்ஸும் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சா என்ன பண்ணுவாங்க? ஒரு பேட்டை தூக்கி செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. எப்படியாவது இந்த மாதிரி வித்தியாசமா செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. ஆனா இந்த ஃபர்கான் என்ன பண்ணிருக்காரு, அப்படியே துப்பாக்கி வச்சு சுடுற மாதிரி பேட்டை இப்படி காமிச்சிருக்காருங்க. இத வந்து பார்த்த உடனே எல்லாரும் காண்டாயிட்டாங்க. என்ன இவர் இப்படி பண்ணிருக்காரு? இப்படி துப்பாக்கியா காட்டுறாருன்னா என்ன அர்த்தம்? பயங்கரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்றாரா? எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி செலிப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் நம்ம இந்தியா பேட்டிங் பண்ணும்போது அபிஷேக் சர்மா வந்து ஃபர்ஸ்ட் பால்ல சிக்ஸ் அடிச்சாரு பாத்தீங்களா? அந்த சிக்ஸை பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருந்துச்சு? நம்ம பிரம்மோஸ் மிசைல வச்சு நூர்கான் அடிக்கும் போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரிதான்ப்பா அவர் சிக்ஸ் அடிக்கிறத பார்க்கும்போது இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கம்பேர் பண்ணி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. உண்மையிலே பாகிஸ்தான் தேவையில்லாம நம்ம கிட்ட அசிங்கப்பட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அவங்க பாட்டுக்கு மற்ற டீம் கூட விளையாடுற மாதிரி நார்மலா வர்றாங்களா விளையாடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தா எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனா அவங்க என்னமோ ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சுட்டு அத பெரிய விஷயம் மாதிரி இந்தியாவையே மொத்தமா அடிச்ச மாதிரி சீன் போட்டாங்க பாத்தீங்களா? மேட்ச் முடிஞ்ச உடனே நம்மளோட கேப்டன் சூரியகுமார் யாதவ் பயங்கரமா பாகிஸ்தானை பங்கமா கலாய்ச்சி விட்டாருங்க. ரைவல்ரி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டதுக்கு, இன்னொரு தடவை இந்தியா பாகிஸ்தான் மேட்சா ரைவல்ரி எல்லாம் சொன்னீங்க டென்ஷன் ஆயிருவேன். ரைவல்ரி என்ன இப்படியா இருக்கும்? ரைவல்ரினா என்ன ரைவல்ரி? ரெண்டு டீம் இருக்காங்க அப்படின்னா ரெண்டு டீமுமே சமமா வின் பண்ணணும். இவங்க தோத்துக்கிட்டே இருப்பாங்க, இதை பார்த்து ரைவல்ரின்னு சொல்வீங்களா? சும்மா இந்த ரைவல்ரின்னு சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு நம்மளோட சூரியகுமார் யாதவ் பங்கமா அசிங்கப்படுத்தி விட்டாருங்க. ஆனா உண்மையில இது பாகிஸ்தானுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். அவங்க உருப்பிடாம இருக்கிறதுக்கு இதுதாங்க காரணம். இப்ப இந்தியா கூட மேட்ச் விளையாடுறோமா, நம்ம நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து எப்படியாவது மேட்சை வின் பண்ணணும்னு சொல்லி அதோட நினைச்சா பரவாயில்ல. ஆனா பாகிஸ்தான் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க? இந்தியா நமக்கு எதிரி நாடு, இந்தியாவை மற்ற விஷயத்துலதான் அடிக்க முடியல, எப்படியாவது கிரிக்கெட் போட்டியில ஜெயிச்சு எல்லாத்துலயுமே நம்ம ஜெயிச்ச மாதிரி சீன் போட்டுறணும்னு சொல்லி அந்த பிரஷரை தேவையில்லாம மண்டையில எடுத்துக்கிறாங்க. இதனாலதான் அவங்க கிரிக்கெட்லயே உருப்பிட மாட்டாங்க, மற்ற விஷயத்துல இந்தியாவை எதிர்க்கிறேன்னு சொல்லி ரொம்ப மோசமான நிலைமைக்கு வந்து போய்கிட்டு இருக்காங்க. இதே பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட விளையாடுற மேட்சை சாதாரண மேட்சா வந்து பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க. அதை விட்டுட்டு இந்தியாவை பார்த்து ப்ரெஷர் ஆகி விளையாண்டாங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு ஒண்ணுமே ஆகாதுங்க. இதே மாதிரி கண்டினியூஸா தோத்துக்கிட்டே தான் வந்து இருப்பாங்க. இந்த ஒரு நிதர்சனமான உண்மையை இனிமேலாவது பாகிஸ்தான் புரிஞ்சுக்கிறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம்.